நான் அவனியாபுரம் தான் சார். அதான் சிறப்பாக நடக்கணும். தள்ளி வாங்க. அவங்க ஒரே ஒரு மொபைல் உலக தமிழ் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பாரம்பரிய அவனியாபுரம் என்னது நீங்களே பார்த்து நீங்க சொல்லணும் மக்களுக்கு. எப்ப இல்லாத அளவுக்கு இந்த வட்டம் நீங்க சொன்ன மாதிரி முன்கூட்டியே எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. எல்லா பாதுகாப்பும் பண்ணியிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், அப்புறம் எல்லா துறை அதிகாரிகளும், அது மருத்துவமாக இருந்தாலும் கால்நடை எல்லாமே முன்கூட்டியே இன்னைக்கு எல்லாம் பண்ணியாச்சு. அத்தனை ஏற்பாடு அதெல்லாம் ஆச்சு. முதல் பரிசு முதல்வர் சார்பா கார் கொடுக்குறோமா சார்? காலையில ரொம்ப தெளிவா பேசுறீங்களா சவரா? காலையில சொல்றோம் 2 பிரைஸ் தான் பாத்துக்கிட்டீங்களா? கொடுப்போம் சார். அது எதை கொடுக்குறோம்னு காலைல தானே சொல்லுவோம். வீரர்களோ மாடுபிடி வீரர்களோ யாரும் அதிகமா காயம் ஏற்படாம இருக்கிற 3 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த வேலைகள் அமைச்சிருக்கீங்களா? பாதுகாப்புக்கு தான். மாட்டுக்கும் பாதுகாப்பு, வீரர்களுக்கும் பாதுகாப்பு. அது நீங்க கூட 4 மரத்தை பிடிச்சி ஆட்டி பாருங்க. ஏதாவது குறை இருந்தா மட்டும் சொல்லுங்க. நிறைய இருக்கிறதோட குறை இருந்தா சொல்லுங்க. அவ்வளவும் எல்லா அதிகாரியும் பார்த்து போன வட்டத்தை விட இந்த வட்டம் தெளிவா ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன சொல்றீங்களோ அதெல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குறையும் இல்லை. அதிகமான காளைகள் இறக்குறதுக்கு சிறப்பா ஏற்பாடு மாட்டினுடைய எண்ணிக்கை வேகமாக அவுத்தா எண்ணிக்கை கூடும். உள்ள சுத்தாம இருக்கிறதுக்கான அதுவும் பாடு அவுத்தா பின்பக்கம் போகாம நேரம் வெளியே வர்ற மாதிரி அந்த ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. 3 ஜல்லிக்கட்டுலயும் அதிகமான காளைகள் இறக்குறதுக்கான இந்த ஏற்பாடா சார்? அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது ஒண்ணு நீங்க எல்லாரும் காளைகள் வளர்ப்பவர், காளை பிடிப்பவர், அந்த மாதிரி பத்திரிகை துறையில என்ன சொன்னீங்க, அங்க யாரு பிடிச்சிருக்காங்க, எத்தனை மாடு, அது மாதிரி மாடுடைய எண்ணிக்கை எல்லாமே மீடியால வர்ற மாதிரி எல்இடி போடுறாங்க. அதுக்கான போடுறது. வீரர்களுக்கு இன்சூரன்ஸ்க்கு எதுவும் அது உச்ச நீதிமன்றம் நம்ம சொல்ல முடியாது. அது கோர்ட்டு சம்பந்தம். அவங்க என்ன வழிகாட்டுதல் இருக்கோ அரசனுடைய வழிகாட்டுதல் அதை கரெக்டாக கடைபிடிச்சிருக்கணும். அதை எப்படின்னு கேட்டுக்கணும். தவறு செய்வவங்க நடவடிக்கை எடுக்கப்படுன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு உள்ள வரவங்க எல்லாம் அனுமதிக்க மாட்டோம், இது நடவடிக்கை எல்லாம் எடுக்க போறோம். இது அந்த கண்டிஷன்லேயே இருக்கு. அது தொடர்ந்து அது காளைக்காக இருந்தாலும் மாடுபிடி வீரர்களாக இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பா இதாக இருந்தாலும் அது நடவடிக்கை. இந்த 2 பிரிவுல வர சொல்லியிருக்காங்க. காலைல 10 மணிக்கு ஒரு டீம், அடுத்து அப்படின்னு யார் சொன்னா? காவல்துறை தரப்பு. அப்படியெல்லாம் ஒண்ணு. காலைல 10 மணிக்கு முன்னாடி முதல் 500 டோக்கன் வந்துருங்க. அதுக்கடுத்து 10 மணிக்கு மேல 500 அவங்க நிர்வாகத்தை சொல்லியிருப்பாங்க. காலைன்றது கேப் இல்லாம கண்டினியூ ஆகும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு மாடு கூட இன்னொரு மாட்டுக்கும் தொய்வு இல்லாம அது 100 அவங்க வந்திருப்பாங்க. அனைத்து மாடுகளுக்கும் பரிசு இருக்கா சார்? கட்டாயம் இருக்கு. அவுக்கக்கூடிய கலந்து கொண்டு அவுக்கக்கூடிய அத்தனை மாடுகளுக்கும் பரிசு. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.